விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக அழைத்துச் சென்று சீரியல் நடிகையை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். நடிகையை வீடியோ எடுத்து வைத்து நகை பணத்தை பறித்து வக்கிர புத்தியுடன் செயல்பட்ட சம்பவத்தின் குற்ற பின்னணி என்ன? சீரியல் நடிகைக்கு பாலியல் தொல்லை, விருது வழங்கும் நிகழ்ச்சி ஸ்பெஷல் கெஸ்ட் என்று கூறி அழைத்துச் சென்று வக்கிர செயல், வீடியோ எடுத்து வைத்து நடிகையை மிரட்டி நகை பறித்த குற்றவாளி, நடிகைக்கு நேர்ந்த கொடுமையின் பின்னணி என்ன? சென்னை KK நகரை சேர்ந்த 38 வயது பெண் ஒருவர் சினிமா மற்றும் சீரியலில் துணை நடிகையாக நடித்து வருகிறார். கடந்த ஆண்டு அந்த நடிகைக்கு அறிமுகமான ஷேக் முத்தலீப் என்பவர் தான் தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதாகவும் அந்த நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்படக்கூடிய விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு தாங்கள்தான் ஸ்பெஷல் கெஸ்டாக வர வேண்டும் என்று கூறி அழைப்பு விடுத்துள்ளார். விருது வழங்கும் நிகழ்ச்சிதானே என சீரியல் நடிகையும் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் ஷேக் முத்தலீப் அந்த நடிகையை தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து சித்திரவதைக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் நடிகையை வீடியோ எடுத்து வைத்து மிரட்டி 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 91 கிராம் தங்க நகைகளை அபகரித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட சீரியல் நடிகை ஷேக் முத்தலீப் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தன்னுடைய பணம் மற்றும் தங்க நகைகளை மீட்டு தரும்படி சென்னை வடபழனி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையில் இறங்கினர். அதில் நடிகையிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதோடு அதை வீடியோ எடுத்து வைத்து மிரட்டியதாக ஷேக் முத்தலீப்பை காவல்துறையினர் கைது செய்தனர். சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் இவர் எல்லை மீறி இருக்கக்கூடும் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக ஷேக்கின் செல்போன் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் மேலும் சில திடுக்கிடும் குற்றங்கள் வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சுரேஷ் கண்ணா என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர்.